இல்லையா, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம். அண்ட் அந்த வெர்ஷனை வச்சு நம்ம கூகுள் பண்ணி ஆர் நம்ம சம் ஸ்கேனர் டூல்ஸை யூஸ் பண்ணி அதில் என்ன பக்ஸ் எக்ஸிஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்கலாம். இது ஒரு வே இருக்குது, ஓகேவா. ஆர் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீங்களே ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருந்தீங்கன்னா அதை எப்படி ஹேக் பண்ணலான்ற ஒரு ஃப்ளாவை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இது வந்து நெட்வொர்க் மேப்பிங் டெக்னிக்ஸில் வரும், ஓகேவா. இதுக்கு வந்து எந்த ஒரு ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை, அவுடேட்டட், ஃபுல்லாகவே இது அவுடேட்டட் அண்ட் அவுடேட்டட் சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும், ஓகேவா. இப்போ அட்டாக்கிங் ஓஎஸ் டேரெக்டாக நம்ம ஒரு ஓஎஸ் அட்டாக் பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஓஎஸில் டேரெக்டாக ஷெல்லோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தேவைப்படுது. இப்போது பைத்தான் எடுத்துப்போம், ஜாவா எடுத்துப்போம், சி லாங்குவேஜ், இந்த மாதிரி வந்து கோ லாங்குவேஜ், இதெல்லாமே நம்ம எடுத்துப்போம். டேரெக்டாக வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஓஎஸ் கமாண்ட்ஸ் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அதை அட்டாக் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து ஷெல் எடுத்துடலாம். இப்போது எந்த ஒரு ப்ரோக்ராமிங்குமே இல்லாமல் நம்ம 2 மிஷின் கனெக்ட் பண்ணோன்னா நம்ம நெட் கேட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம், ஓகே. நெட் கேட்ன்றது ஒன்றுமே இல்லை,